ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நான் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ மைதா, தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு, ஈஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதில் மைதா போட்டிருக்கேன். இதுக்கு எவ்வளோ சால்ட்டோ அது சால்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஈஸ்ட் ஊற்றிக்கிறேன். இதில் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கோங்க நல்லா. இதை சப்பாத்தி மாவு பிசைக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூட, சாஃப்டாக இருக்கணும். நல்லா பிசைச்சாச்சுங்க. நம்ம ஏன் ஈஸ்ட் போடணும்? ஈஸ்ட் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு 1/2 hour ஊற வைக்கணுங்க. இந்த பிளேட் போட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஊற வைங்க. எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணுறேங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ சின்ன பால் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. அதை தட்டிக்கோங்க. இப்படி நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி தாங்க இது. ஆனால் சப்பாத்தி மெலிசாக வரும். இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தடியாக இருக்கணும். அது ஓவல் ஷேப்பில் இருக்கணும், ரவுண்ட் ஷேப் கிடையாது. ஒட்டிக்காத பவுடர் போட்டுக்கோங்க. இது மாதிரி ஓவல் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க, அது காஞ்சிடுச்சு. இப்போ தேய்ச்சி இந்த நான் போட்டுடுறேன். ஒரு சின்ன பீஸ் பட்டர் போட்டுக்கோங்க. தேய்ச்சா மாதிரி இருக்கட்டும். அப்படியே திருப்பிட்டே இருங்க. ஸ்டவ் ஹையில் இருக்கட்டும். ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி திருப்பிட்டே இருக்கணுங்க. நம்ம இதில் எவ்வளோ பட்டர் யூஸ் பண்ண ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நான் எடுத்து பாக்ஸில் வச்சிடுறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நான் பாலக் பன்னீர் பண்ணியிருக்கேன். சுவையான நான் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.